ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 72வது தலைப்பு 40 சம்ஸ்காரங்கள். 3 விதமான லோகங்கள். தொடர்ச்சி. இந்த சுவாதந்திரியம் மற்ற லோகங்களில் இல்லை. அவைகளெல்லாம் போகபூமிகள். மாடாக பிறந்தால் புண்ணியம் பண்ண முடியுமா? தேவர்களும் அந்த மாட்டை போன்றவர்கள்தான். மாட்டுக்கு பாபமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. இந்த பூலோகத்தில் மனுஷ்யராக பிறந்த நாம் மட்டுமே கர்மானுஷ்டானம் பண்ணி நல்ல கதி அடையலாம். தேவலோகத்தில் அது முடியாது. கிருஷி, அதாவது உழவு பண்ணுகிற பண்ணை ஸ்தானம் நம் உலகம்தான். பாக்கியெல்லாம் இங்கே நாம் உற்பத்தி பண்ணுவதன் பலனை சாப்பிடுகிற ஹோட்டல் ஸ்தானம். உற்பத்தி ஸ்தானம் அல்ல. அங்கே பலன்களை அனுபவிக்கலாம். எவ்வளவு புண்ணிய பாபம் பண்ணி இருக்கின்றோமோ அவ்வளவு பலன்களை அனுபவிக்கலாம். அதனால் அவைகளுக்கு போகபூமி என்ற பெயர் ஏற்பட்டது. நம் லோகமே கர்மபூமி. பண்ணுகிற சக்தி இங்கேதான் உண்டு. இங்கும் சுதந்திர மனசால் யோசித்து பண்ணுவது மனுஷ்ய ஜென்மத்திற்குத்தான் உண்டு. மற்றவைகளெல்லாம் இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்ச்சி படி செய்கிற ஜீவராசிகளே. கர்மாவை பண்ண மற்ற லோகங்களில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் இல்லை. மனுஷ்யன் செய்கிற கர்மா, அவனுடைய குணம் ஆக இரண்டும் சேர்ந்து ஜீவனை மற்ற லோகங்களுக்கு அழைத்து கொண்டு போகின்றன. வேலை செய்து குணத்தை நல்லதாக ஆக்கிக்கொண்டு பரலோகத்திற்கு போவதற்கு இந்த கர்ம பூமியை தவிர இதர பூமிகளில் சாத்தியமில்லை. ஒரு கர்மாவை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு காலதேச கட்டுப்பாடு உண்டு. ஸ்ராத்தம் அர்த்தராத்திரியில் பண்ண முடியுமா? கூடாது. அதற்கு ஏற்பட்ட காலம் உண்டு. அப்படியே அந்த கர்மா செய்ய வேண்டிய தேசம் ஒன்று இருக்கிறது. அந்த கர்மாவை புண்ணிய பூமியில்தான் பண்ண வேண்டும். முக்கியமாக பாரத வருஷத்தில் வைதிக கர்மாக்கள் பண்ணப்பட வேண்டும். இந்த தேசத்திலும் சில காலங்கள் நிஷித்தமானவை, சில இடங்கள் நிஷித்தமானவை. பரிசுத்த இடத்தில் பரிசுத்த காலத்தில் கர்மாக்களை பண்ண வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.